இந்த வடிவுக்கு நிஜமா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. லூசு. எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தானே போகணும். இருக்கு இரு உனக்கு. ச்சே, இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கவே முடியல. இவளுகளை நம்மளும் நம்ம தான் பைத்தியக்கார மாதிரி ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கணும் போல. டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் இவன் வரல? என்ன விஜய் சார் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவோமா? வடிவு. ம், சொல்லுங்க விஜய் சார். சாரா? சொல்லுங்க சார். நீ இப்போ எதுக்கு சார்னு சொல்ற? அது மட்டும் இல்லாம நீ என்ன என் மேல கோவமா இருக்கியா? நீ எதுக்கு கோவமா இருக்கேன்னு சத்தியமா எனக்கு தெரியலடி. கோவமா? கோவப்படுறதுக்குள்ள நான் யார் சார்? நான் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சாதாரண வேலைக்காரி. நான் ஏன் கோவப்பட போகிறேன், அதுவும் உங்கள் மேலே? வடிவு, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ வேலைக்காரின்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் விலகி போற? விலகி இருக்கிறது தான் சரியாக இருக்கும்னு தோணுது சார். ஓ, விலகி இருக்கணும். ம், ஆமாம். எதுக்கு? நான் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சாதாரண வேலைக்காரி. உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது சார். நம்ம பிரிஞ்சிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னது? ஆமாம், நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டு தான் பேசுகிறேன். நீ முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ண தேவையில்லையா? எதுக்கு இந்த முடிவு எடுத்த? ஏன் இவ்வளோ நாள் நான் பேசி பழகிட்டு இருக்கும்போது உனக்கு இதெல்லாம் தெரியலையா? தெரியும், ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நல்லா தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது விஜய் சார். லூசு மாதிரி பேசாதடி. ஏதாவது காமெடி பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு இப்பயே நிப்பாட்டிக்கோ, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் வடிவு. காமெடி இல்லை, இவ்வளோ நாள் தான் லூஸ் மாதிரி காமெடியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ தான் உண்மை என்னன்னு புரியுது, ரியாலிட்டி என்னன்னு கண்ணு முன்னாடி வருது. என்னடி ரியாலிட்டி? இன்னைக்கு பிரச்சனை நடந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உனக்காக நான் நிக்கலையா? இதே மாதிரி லைஃப் லாங் நான் நிப்பேன். புரியுதா உனக்கு? எதையும் லூசு மாதிரி யோசிக்காத பாப்பா, விடு. என்னால் ஈஸியாக அதை விட முடியல விஜய் சார். சோறு 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 சோறுன்னு கூப்பிட்டு சாவடிக்காதடி. நீங்கள் சார் தானே? உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி பின்ன உங்களை எப்படி கூப்பிடுறது? சார் தான் கூப்பிடணும், அது மட்டும்தான் கூப்பிட்ருக்கணும். நான் தான் என் மனசுக்குள்ளே என்னென்னவோ வளர்த்துட்டு உங்களை பேரை வச்சு கூப்பிட்டுட்டேன். இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பா பண்ண மாட்டேன் விஜய் சார். வடிவு, இங்க பாரு, இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ இன்னும் ஒரு 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோ. லீவ் போட்டு கூட யோசி, ஓகேவா? அது எப்படி என் வீட்டில் பிரச்சனைனா நான் தான் பேசுறேன்ல உனக்காக. பேசாமல் லூஸ் மாதிரி நான் பாட்டு என் வேலையை பார்த்து போயிருந்து நீ இந்த மாதிரி பேசியிருந்தா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. உனக்காக நான் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். அதையும் மீறி நான் வேண்டான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணுற? இல்லை சார், எத்தனை தடவை யோசித்தாலும் எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தான் தோணுது. நீங்களும் நானும் பிரிஞ்சிடலாம். வேண்டாண்டி, விருப்பத்தாத. பிரிஞ்சிடலான்ற வார்த்தை மட்டும் வாயிலிருந்து வந்துச்சுன்னு வை, வேற மாதிரி விஜய் நீ பார்ப்ப. இல்லை சார், ப்ளீஸ் வேண்டாம். நான் பண்ண வந்து உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியே இருந்துட்டு போயிடுறேன். இவ்வளோ கோவப்படாதீங்க ப்ளீஸ். இதுதான் நிஜம், உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது விஜய் சார். ஏய், என்னடி எனக்கு புரியல, உனக்கு தாண்டி புரிய மாட்டேங்குது. மண்டையில் மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ தூரம் நம்ம பேசி பழகியிருக்கோம். என்னால் நீ இல்லைன்னா இருக்க முடியாத வடிவு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்புறம் இப்போ நீ விட்டு போகிறேன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியாத வடிவு. இல்லை சார், நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில். நீங்கள் ஸ்ரே அம்மாவோ இல்லை உங்கள் வீட்டில் யார் பார்த்து வைக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? சரி சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. அதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு நான் பார்க்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். இருந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்னால் உங்கள் லைஃப்லேயும் உங்கள் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் வராது சார். என் லைஃப்பில் கிடைச்ச பொக்கிஷம் வடிவு நீ. உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் தொலைக்கணும்னு நினச்சதே இல்லை, நினைக்கவும் மாட்டேன். நீ தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டுருக்க. விடுச்சலும், நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும். இன்றைக்கி நடந்தது ஒரு குட்டி இன்சிடெண்ட், அதோட முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. இல்லை சார், செட் ஆகாது. நம்ம பிரியறது தான் சரியாக இருக்கும். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு நிஜமா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடி. கோவமா வருது வடிவு. ஏன்டி இப்படி பண்ற? இல்லை சார், இப்போ நான் எடுக்கிற முடிவு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் சரியான முடிவு.
எப்படி விட்டுட்டு போகிறது சரியான முடிவா? அழகு கோமா வருது. ஃபர்ஸ்ட்லேருந்தே உனக்கு இந்த ஸ்டாண்டு தான் இருந்துருந்துச்சுன்னா நீ என்கிட்ட வந்தே இருந்திருக்கூடாதுடி. நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இப்போ நீ எனக்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக வந்துட்ட. என்னால் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உன் முறமுண்டைக்கு ஏன் அது புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது? என்ன பண்ணுவானுங்க? மிஞ்சி போனால் என்ன பண்ணுவானுங்க? எதுக்கு இப்படி பயந்து செத்துக்கிட்டு இருக்க? உன் பாட்டிக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன். அது மட்டும் தானே உனக்கு பயம்? நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னியே அந்த மாமா, அவன்கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நீ எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. புரிஞ்சுதா? வா, கிட்ட வா செல்லம். இல்லை சார், எத்தனை தடவை தான் சொல்கிறது? எனக்கு இஷ்டம் இல்லைண்ணே. உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ். சரி, விட்டுறேன். என் கண்ணை பார்த்து சொல்லு, விட்டுறேன். இல்லை, நான் போகிறேன். எங்கேயும் போக முடியாது. என்னை விட்டுறேன், என் பின்னாடியே வராதீங்கன்னு சொல்லு. எனக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு போ. என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு போடி. இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு சார். நான் வரேன். ஏய், ஓரளவுக்கு தான் பொறுமை. என்னடி நினச்சிட்டு இருக்க? 2 பேரும் ஒன்றா நிறைய பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். சடனாக இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது ரொம்ப தப்பு வடிவு. என்னை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். ஒழுங்கா என்கிட்ட பேசு. இல்லைன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. நான் தான் சொல்கிறேன்ல சார், ஸ்ரேயம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே. மறுபடியும் எதுக்கு தேவையில்லாமல் என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க சார். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. யாருக்குடி நல்லது? யாருக்கு நல்லது? உனக்கு நல்லது. நான் என்ன பண்ணுறது? வடிவு அழகு, வடிவு அழகுன்னு உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான் நாய் மாதிரி. சடனாக வந்து எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற. வடிவு, இங்கே பாரு, இங்கே பாருடி, பாருடி. ஏன் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது? என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு 100 தடவை சொல்கிற. இப்போ ஏன் அழுகுற? சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். என்னை விட்டுருங்க, போங்க, நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லுடி. என்னடி பண்ணல உனக்கு? நான் என்ன பண்ணல? இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நான் உனக்காக தான் இருந்தேன். உன் ஒருத்திக்காக என்ன வேணா பண்ணுவேனா? ஆனால் நீ அசால்ட்டாக வந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகிற. சரியில்லை. இதுதான் சரியாக இருக்கும் சார். இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் இது கரெக்டான டிசிஷன் உங்களுக்கு புரிய வரும் சார். நீ என் கூடவே இருக்கணும்னு நான் என்னடி பண்ணும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் சார். ஐயோ, அது மட்டும் திரும்ப திரும்ப சொல்லாத. அது தவிர என் கூட சேர்றதுக்கான பேச்சு ஏதாவது இருந்தால் பேசு. இல்லைன்னா என் மூஞ்சி முன்னாடியே நிற்காத. உன்னை பார்க்கவே வெறுப்பாக வருது வடிவ. உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லு. அந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சு சொல்லி தொலைடி. என் மரமண்டைக்கு உரைக்குதான்னு பார்க்கலாம். அழகு அழகுன்னு உன்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக நான் ஓடி வருவேன். இனி அது மாதிரி எதுவுமே இல்லையா? எப்படி நான் இருப்பேன்? உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடியுது? இங்கே பாரு, என் வீடு மட்டும்தான் உனக்கு பிரச்சனை. என் வீட்டில் இருக்கவங்க யாருமே வேண்டாம் நமக்கு. நீ நான் மட்டும் போதும். குட்டி உலகம். என்ன சொல்கிற? இப்பயாச்சும் சொல்லு. நீ நான் மட்டும் இருப்போம். சரியா சொல்லலாம்? ஓகே தானே? இல்லை, உங்கள் வீட்டை விட்டு உங்களை பிரித்து எடுத்துகிட்டு போன பாவம் எனக்கு வேண்டாம். வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம், நானும் வேண்டாம். அதானே? ஆமாம், நான் லைஃப் லாங் தனியாகவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு யாருமே வேண்டாம். என் பாட்டி, என் மாமா இருக்காரு, அவங்க என்னை பார்த்துப்பாங்க, நான் அவங்கள பார்த்துப்பேன். எனக்கு இந்த வாழ்க்கை போதும். மாமா இருப்பாரு, நான் இருக்கக்கூடாது. ஆனால் உன் மாமா மட்டும் இருக்கலாம் உன் லைஃப் லாங்கு. வீட்டில் இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதை தவிர வேற என்ன பிரச்சனை உனக்கு வரப்போகுது? சொல்லு. இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்னால் வாழ முடியும்னு தோணல விஜய் சார். முதல்ல அவங்க என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க விஜய் சார். நான் ஒரு வேலைக்காரி. நான் உன் கழுத்தில் தாலி கட்டினா நீ என் வீட்டுக்காரிடி. வேலைக்காரிலாம் கிடையாதுடி. நான் அதை தான் சொன்னல. நீ இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ்க்கு மாறிடுவோம். நீ எங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு வச்சிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வேலைக்காரிங்கிறதுலாம் மறைஞ்சு போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கூல், அழாத. நான் கூப்பிட்டு போய் வீட்டில் விடவா? சொல்லிச்சிடலாம்.
எத்தனை தடவை சார் சொல்கிறது உங்களுக்கு சொன்ன புரியாதா? உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எனக்கு நீங்கள் வேண்டாம், வேண்டான்னா வேண்டாம் தான். திரும்ப திரும்ப கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு உங்களை பிடிக்கல, உங்கள் கண்ணை பார்த்தே சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கல விஜய் சார். நான் போகிறேன். அப்போ இவ்வளோ நாள் என்னை பிடிக்காமலே என் கூட இருந்த? ஆமாம். பிடிக்கிறேன்னா எப்படி இருக்க முடியும்? காசு, நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கீங்களே, அதனால தான் இருந்தேன். போதுமா? ஏய், லூசு மாதிரி பேசாதடி, பைத்தியம் மாதிரி உளர்ற. சார் என்னை விட்டுருங்க சார். நான் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சாதாரண வேலைக்காரி, அவ்வளோதான். வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். நீங்கள் ஸ்டேயாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொண்ணை பற்றி கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். உங்கள் வீட்டில் என்னால் ஒரு வேலைக்காரியாக மட்டும் தான் சார் இருக்க முடியும், உங்கள் வீட்டுக்காரியா கண்டிப்பாக இருக்க முடியாது. அது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சார், ஆனால் உங்களுக்கு புரியல. யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க சார். என்னை ப்ளீஸ் விட்டுருங்க சார், ப்ளீஸ். என்னடி என்னென்னவோ பேசுற? சார் உங்களை கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன் சார். சார் என்னை விட்டுருங்க சார், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். என்னை விடலனா இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். போ சார் போ, இனி உன் லைஃப்ல நான் தலையிட மாட்டேன். சாரி விஜய் சார், எனக்கு வேற வழி தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. என்ன விக்ரம், இன்னும் பொண்டாட்டியை காணோம்? வந்துகிட்டு இருக்கா பாட்டி, சீக்கிரம் வந்துருவா. சரிப்பா, நான் போய் இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க பாட்டி, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிப்பா. என்னாச்சு, ஏன் இந்த லட்டு இன்னும் வரல? ஹலோ, என்ன மேடம், ஏன் இவ்வளோ லேட்டு? நல்லா தான் இருக்கு இந்த புடவை கிட்ட லேட் ஆயிடுச்சோ? ஆமா. ஐயோ, கிண்டல் பண்ணாத விக்ரம். ப்ளூ லட்டு மாதிரி இருக்கு பிரீத்தி. இருப்பேன், நீ லட்டு என்ன குண்டுன்னு சொல்றியோ? ஆனா கொஞ்சம் குண்டா தான் இருக்க. ஏய், குண்டு இல்ல, அது சப்பி. லட்டு சப்பி. சரி, பாட்டி எங்க? கோயில சுத்தி பார்க்கறேன்னு போயிருக்காங்க. பாட்டி எப்படி விக்ரம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? உங்க அம்மா மாதிரியே இருப்பாங்களா இல்ல கொஞ்சம் பரவாயில்லையா? பாட்டி ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல, செம்ம ஸ்வீட்டு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீ நல்லா பேசு சரியா? ஆமா, என்ன பேசுறது? அவங்களே பேசுவாங்க, நீ எதுவும் பேச வேண்டியதே இல்லை. பயமா இருக்கு விக்ரம். எதுக்கும் பயப்படாத சொல்லும். அத மாமா இருக்கேன்ல பக்கத்துலயே. மாமா? ஆமா, மாமா தானே. சரிங்க. இப்ப எப்படி உங்ககிட்ட பேசுறது? பாட்டி, இவதா பிரீத்தி, என் பொண்டாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம் செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சரோஜா சுரேஷ்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. சரிம்மா. என் பேரை யாரையும் பார்த்து சிரிச்சு கூட பேச மாட்டான், ஏன் பார்க்க கூட மாட்டான். அவன் ஒரு பொண்ணு வேணும் அலையிறான், அது நீதான். சரி, பின்னாடி இந்த தாலி கட்டிட்டானே, இன்னும் அந்த கோவம் உனக்கு இருக்கா என்ன? அதில் எந்த கோவமும் இல்லை பாட்டி. அப்பாடா, ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிச்சுரா சாமி. இவளுக்கே அந்த கோவம் போயிடுச்சு, இவங்க அப்பாவை மட்டும் சமாளிச்சுட்டா போதும், அதுக்கு இந்த பாட்டி தான் சரி. ஏன்பா விக்ரம், அதான் உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை இல்லைல்ல, அப்புறம் என்ன கூட்டிட்டு வந்து வாழ வேண்டியதானே? இல்லை பாட்டி, அவங்க அப்பா இன்னும் கோவமாக தான் இருக்காரு. அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தினா தானே கூட்டிகிட்டு வர முடியும். ஓ அப்படியா? சுரேஷ்க்கு இன்னும் கோவம் குறையில போலையே. ஆமாம் பாட்டி, அதனால தான் உங்களை மாதிரி ஏதாவது பெருசு பேசிச்சுன்னா, பெரியவங்க பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் பாட்டி, வேற ஒன்றும் இல்லை. எப்படி வளருது பாரு லூசு. இப்படிலாம் நீ பேசி நான் பார்த்ததே இல்லை விக்ரம். இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் வந்து மாற்றிருக்கு போல. உன்னைய முழுசாக மாற்றிருச்சு. இல்லை பாட்டி, எங்கே முழுசாக மாற்ற முடியுது? விக்ரம்க்கு வரா மாதிரி கோவம் யாருக்குமே வராது, அந்த அளவுக்கு கோவப்படுறான். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. லட்டு சைலண்டாக இருந்துடுறீ, தனியாக மாட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பொறுத்து நல்லா தான் இருக்குது. இந்த பொண்ணு நல்ல சிரிச்ச முகமாக இருக்குது, அழகு கலை. 2 பேரும் பார்க்க சூப்பராக இருக்காங்க. பிரீத்திமா, உனக்கு நடந்து பெரிய விஷயம். பின்னாடி இருந்து தாலி கட்டுறதுலாம் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இப்போ நீ மன்னிச்சு ஏற்றிருக்க, அது சரி. ஆனால் உனக்கு அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் பாட்டி. பரவாயில்லையே, யோசிக்காம டக்குன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அடிக்கடிக்கெல்லாம் ஷாக் கொடுக்காதடி, எனக்கு வேற பக்குன்னு இருக்கு. இப்போ விக்ரம் வீட்டில் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. இப்போ என்ன மூஞ்சி சிரிச்ச மீனுக்கே கிடக்கேன். அதெல்லாம் ஆள் வந்து சரியா பக்கத்தில் நின்றாதான் சிரிப்பு வரும் போல. பாட்டி, நீ என்ன ரொம்ப பயங்கரமா கலாய்க்கிற என்ன? சும்மா சொன்ன விக்ரம். சரி பாட்டி, எப்போ பொண்ணு கேட்க போலாம்?
அவசரத்தை பாருடா. கேட்க போவோம். முதல்ல நான் போய் சுரேஷ் கிட்ட தனியாக பேசிட்டு வந்துடுறேன். சரியா? பிறகு போயிட்டு நம்ம குடும்பத்தோட போய் கேட்டுட்டு வரோம். சரியா? சரி, அப்போ நாளைக்கு போய் பேசி முடிச்சிருவோம். எதுக்கு இட்டு தெளிச்சுக்கிட்டு? விட்டா நீ பொண்டாட்டி கையோட கூட்டிட்டு வந்துடுவோம் போலயே விக்ரம். பொறுமையா இருப்பா விக்ரம், நல்லதே நடக்கும். சரி, நான் போய் கொஞ்சம் அப்படி உட்கார்றேன். நீங்க பேசுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து வீட்டுக்கு கிளம்புவோம். சரியா? சரி பாட்டி. பிரீத்தி, தைரியமா இருன்னு. உங்க அப்பாவே வந்து கேட்டா கூட விக்ரம் தான் கல்யாணம் பண்ணிக்க போற மறுபடியும் அவர்தான் என் புருஷன் சொல்லு. தைரியமா சொல்லு, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்க பாட்டி. நல்ல பிள்ளை. என்ன மேடம், ஆல் ஓகேவா? பரவாயில்ல விக்ரம். உன் பாட்டி ரொம்ப டெரர் பீஸாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா என் மாமியார் டெரராக இருக்கே. மாமியாரோட மாமியார் எப்படி இருப்பாங்க? பயங்கர டெரராக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல. பாட்டி பார்க்க தான் டெரராக இருக்கும், ஆனால் காமெடி பீஸு. அப்படியே ஒன்ன மாதிரி. ஓய், என்ன நான் வந்து உனக்கு காமெடி பீஸா? ஆமாம், எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கா? சிரிச்சா உடனே காமெடி பீஸு என்னன்னு தெரில. கல்யாணத்தை பற்றிலாம் பேச வரும், ஒரே வெக்கமாக வந்து சிரிப்பாக வருது பிரீத்தி. இது மாதிரிலாம் எனக்கு இது வரைக்கும் இருந்ததே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. என்னடா இது, நமக்குள்ளே இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. விக்ரம், ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கு வரான்னு. என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே புரியல விக்ரம். எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ ஹாப்பியாக சந்தோஷமாக இரு. இந்த சாரி உனக்கு சூப்பராக இருக்குது. நீ பேசாமல் ஏன் டெய்லி சாரி கட்டிட்டு வரக்கூடாது? சொல்லு, நல்லா இருக்கும்ல? இருக்கும் இருக்கும், பார்க்குற உனக்கு நல்லா இருக்கும். கட்டிட்டு வர எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் புடவை கட்டிட்டு எப்படி தான் நடமாடுறாங்க தெரில. சரி சரி, உனக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீ மாற்றிக்கோமா, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லமா? ஓகே சார். சரி, நெக்ஸ்ட்டு வந்து பாட்டியை கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா? அப்பா கிட்ட பேசி வைப்போம். பேசி முடித்தோடனே ப்ராப்பராக கல்யாணம் பண்ணுற மாதிரியா இல்லை உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதான்னு எனக்கு தெரியல. ரெண்டுத்துலேயும் எது நடந்தாலும் நீ என் பக்கத்தில் இருப்ப அப்படிங்கிறது மட்டும் நான் நம்புகிறேன். சரியா பிரீத்தி? சரி, போவோமா? அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தியா நீ? சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போ தடையாக இருக்கிறதே என் மாமனார் மட்டும்தான். முடிச்சு விட்டுற வேண்டியதான். பாட்டியே முடிச்சு வச்சுருவாங்க. சரி வாலடு, நான் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பாட்டி கூட்டிகிட்டு போயிடுறேன். சரி விக்ரம், வா போலாம். லட்டு, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லவா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸு? உங்கள் அப்பா முன்னாடி நீ என்னை விட்டு கொடுக்காம பேசினதுக்கு, என் கூட தான் வாழ போகிறேன்னு நீ சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் லட்டுமோ. எனக்கு எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல விக்ரம். இந்த தடவை உன்னை மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைக்க மாட்டியான்னு தோணுச்சு. அந்த பயத்திலேயே உண்மையை சொல்லிட்டேன். இதே மாதிரி எப்பவும் சொல்லு, சரியா சொல்லும்? சரி செல்லம். என்ன சொன்ன? ஒரு தடவை தான் சொல்ல முடியும், அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஒரே தடவை சொல்லல, ஒரு தடவை சொல்லுமா ப்ளீஸ்மா. சரி செல்லம். போலாமா? போகணுமா? விட்டா இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி இருந்து பேசிக்கிட்டே இருப்பேன். போகலாம், வாடா. சரிவா போகலாம். போகிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் போகிறேன். என்னை ஏமாத்திடலடி. இப்போ கூட என்னால் நிஜமாக உன்னை வெறுக்கவே முடியலடி. என்னதான் இவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு? உண்மையாக லவ் பண்ணேன், அது தப்பு. இனி என் லைஃப்பில் யாருமே இல்லை. ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் வடிவ. இந்த அளவுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்திருக்க வேண்டாம். என் லைஃப்பில் நீ வந்தே இருக்கக்கூடாதுடி.